அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். நாம் பலவீனப்பட்டு விழும்போது நம்மை தண்டிக்க துடிக்காமல் பரிவோடு தூக்கி நிறுத்தும் தகப்பனாக ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய இரக்கமும் பேரன்பும் எல்லையற்றவை. அவருடைய வாக்குறுதிகள் என்றென்றும் மாறாதவை. எனவே இறைவனின் அளவற்ற இரக்கத்தை முழுமையாக நம்பி அவரிடம் மனம் திரும்பி அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தை. ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் உமது எல்லையற்ற இரக்கத்தையும் பரிவையும் அனுபவித்து வாழ அருள் தாரும். எங்களின் பலவீனங்களையும் குறைகளையும் மன்னித்து உமது பேரன்பினாலும் நம்பிக்கைக்குரிய கரங்களினாலும் எங்களை தாங்கி எப்போதும் உமக்கு உகந்த பாதையில் எங்களை வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் சமாதானத்தை நிறைவாய் தந்தரள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.